ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ லைஃப்? இப்போ உங்களுக்கு பிஃபோர் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸ்ஸு எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா, நான் வந்து இன்னைக்கு எனக்கு நாளைக்கு 100வது நாளுங்கண்ணா. 100 டேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி லைஃப் வந்து என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் ஏன்டா வாழ்க்கையில இப்படி இப்போ நடந்துட்டு இருக்கு, நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, நம்மளால மட்டும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்ததுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் டெவலப் ஆகலுங்கிறது எனக்கு இப்போதான் புரியுதுங்க. உண்மையிலுமே அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. நீங்க இல்லைன்னா இந்த சேலஞ்சு இப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலன்னா, நான் தற்செயலா வந்து யூடியூப்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நான் ஆன்லைன்ல கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னா எனக்கு லைஃப் இப்போ நல்லா இருக்குண்ணா. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் உங்ககிட்ட ஆன்லைன்ல கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. சரி, இப்போ ஒரு கற்பனை வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சரிங்கண்ணா. நீங்க யூடியூப்ல வந்துட்டு நம்ம சேனல் பார்க்கவே இல்லை, என்கிட்ட எதுவும் காண்டாக்ட் பண்ணவே இல்லை, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணவே இல்லை, இந்த ஜர்னியை ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ உங்க லைஃப்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களால வந்துட்டு கற்பனை பண்ணி பார்த்து சொல்ல முடியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் நான் இருந்துட்டு இருப்பேன். வாழ்வா சாவா அப்படிங்கிற எண்ணத்துல தான் போயிட்டு இருப்பேங்க. ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, என்னமோ சரியா தெரியலைங்க. நீங்க உங்களை நான் கான்டாக்ட் பண்ணலன்னா நான் இன்னைக்கு ஏதோ எனக்கு லைஃப் பரவாயில்ல, முன்னேற்றமா ஒவ்வொன்றும் கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குதுங்க. கான்டாக்ட் பண்ணலைனாவா இல்ல கான்டாக்ட் பண்ணனாலீங்களா? கான்டாக்ட் பண்ணதுனால லைஃப் நல்லா இருக்குங்கன்னா, பண்ணாம இருந்தேன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருப்பாங்க. ஓகே ஓகே. எதுவுமே என்னால வந்து தெளிவா பேச முடியுதுங்க, யாருக்கிட்டயுமே ஒரு போல்டா பேச முடியுது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பேசுறப்போ வந்து நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, நாம ஒண்ணு சொல்லி நம்மள வந்து ஒரு கொஞ்சம் சீப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ட்டு நமக்கு ஒண்ணு தோணுனா கூட சொல்ல முடியாது, பேச முடியாதுங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல நான் அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற தாட்ல இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, ரிலேஷன்ல. அந்த மாதிரி இது நான் எதிர்பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நான் ரொம்ப ஃபீலா ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன்னா. ஆமா. சரி, வேற என்ன மாற்றங்கள், பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க இந்த ஜர்னில, இந்த 100 டேஸ்ல? ஆனா ஃபேஸ் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் எனக்கு இப்போ ஒரு மிரர்ல பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது நல்லா இருக்குங்க ஃபேஸ். ஹெல்த் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேண்ணா. உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம், உடம்பு மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றதுனால வந்து எனக்கு ஹெல்த் மேல ரொம்ப நான் கவனம் செலுத்திட்டு இருக்கேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற மாற்றங்கள், பெனிஃபிட்ஸ்? ஆனா இப்போ தற்செயலா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அது சடனா நடந்துருதுங்கண்ணா. உண்மையிலுமே அது எப்படின்னு எனக்கே தெரியலீங்க. ஒரு சில நேரத்துல இப்போ நாம அங்க போலாம், இதை போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னோம்னா நம்ம போறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான ரிசல்ட் நமக்கே வந்துருதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் மனசு ரொம்ப தைரியமா இருக்கு, நான் வாழ்க்கையில எது நடந்தாலுமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லைங்க. அதான் ஒவ்வொன்றும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்குங்கிறது இந்த ஜெர்னியை ஃபாலோ பண்றதுனாலதான் எனக்கு நல்லா தெரியுதுங்க. உடம்பும் மனசும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ரெண்டாவதுலாம் அப்புறம் தான். அதுக்கு நம்மளோட சிந்தனையை வந்து நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும். நார்மலா எல்லாரும் போல நாமளும் இருக்கணும். ஆனா கொஞ்சம் கட்டுக்கோப்போட இந்த வயசுல நம்ம எப்படி இருக்கணுமோ அதை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போனா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்க. நானும் எல்லாரும் போல ஏனோ தானோ அப்படின்னு தான் இருந்தேங்க. ஓகேப்பா. இப்போ மக்கள் கிட்ட வந்து நீங்க பேசுறது, மக்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுறது, அதுல வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கறது வந்துட்டு பார்க்க முடியுதுங்களா?
பார்க்க முடியுதுங்கண்ணா. ஏன்னா நிறைய சொல்லிருப்பாங்க இல்லையா, சோசியல் ஆன்சைட்டி இருக்கு, நிறைய வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்றேன், அவங்கள்ட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு சில சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பரவாயில்லைங்களா இப்போ? அதெல்லாம் இப்ப எல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. அதாவது இப்போ நான் ஒண்ணு பேசுறேன்னா அது பேசுறதுக்கு முன்னாடி வந்து தெளிவா பேசுறேங்க, யோசிச்சு பேசுறேங்க. நம்ம பேச்சுல வந்து ஒரு கரெக்டா பேசணும், கிளியரா பேசணும். ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம வந்து தப்பா பேசக்கூடாது யாருக்கிட்டையும். நம்ம பேச்சு வழக்கம் நல்லா இருந்ததுதான் நம்ம கிட்ட எல்லாருமே பழக்க வழக்கங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்கண்ணா இப்போ. ஓகேப்பா. சரிங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த ஜர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது அவங்க லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கு உட்படுது. அந்த சேஞ்சுங்கிறது என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கு. ஆமாங்கண்ணா. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, கரெக்டாக வந்துட்டு எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அங்கிறது ஜாயின் பண்ண முடிஞ்சது, கரெக்டாக வந்து நான் கிளாஸ் அங்கிறது அட்டன் பண்ணேன், கரெக்டாக வந்து ஜெயிச்சேன், இப்போ வந்துட்டு அந்த விஷயத்தால் தான் என் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர்லாம். ஆமாங்கண்ணா. சில பேர்லாம் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க, பட் பிரேக் எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்துட்டு ஒரு 10 days வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 month வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வந்து நான் ஊருக்கு வந்துடுறேன் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்க. சரி ஊருக்கு வந்துடுவாங்க பேசலாம்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுவேன். ஊருக்கு வந்துட்டு பேச முடியாத சுச்சுவேஷன் சில நேரத்தில் வந்துடும். சரிங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் டைமிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷெடியூல் கொஞ்சம் மாற்றி அதுக்கப்புறம் தான் கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுமே. சரிங்க. பட் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து கிளாஸ் பேசிட்டோம், கரெக்டாக வந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாங்க. ஓகே. ஜர்னியில் வந்து இந்த மிகப்பெரிய விஷயங்க, அதாவது ஜர்னி இல்லைன்னா இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தா இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குங்கண்ணா. ஏன்னா லைஃபே இதுல தானே இருக்கு, இதுக்கு மேல நான் என்னன்னா பதில் சொல்றது. சூப்பர்பா. ஏன்னா வாழ்க்கையில முக்கியமானது இந்த ஒண்ணுதானா, அதாவது இந்த நோஃபேப்புங்கிற சேலஞ்சு எனக்கு தெரியலன்னா நான் இந்நேரம் இருப்பனா இல்லையானா கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ், எதை எடுத்தாலுமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறோமா, நம்ம போற இடத்துல ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருமா, இப்படி எல்லாம் கூட நெகட்டிவ் தாட் எல்லாம் கூட வந்திருக்குதுங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. எதுவுமே நமக்கு நார்மலா நம்ம யோசிக்கிறதுல கொஞ்சம் 1-2 நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதான் செய்யும், அது நேச்சுரல் தான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப எதுவுமே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி என்கிட்ட இருக்கிறது எனக்கே தெரியுதுங்க. சூப்பர்பா. ஒரு கோயிலுக்கு போனா ஒரு என்ன திருப்தி கிடைக்குமோ, அந்த இடத்துல சாமி கும்பிட்டு உட்காந்து எந்திரிப்போமோ, அது வந்து இப்ப நார்மலாவே இருக்குங்க. ஒரு சில நேரத்துல என்னைய அறியாமல நானா சிரிக்கிறேன், அது என்னன்னு எனக்கே தெரியலீங்க. அது நான் உங்ககிட்டயும் கேட்டிருக்கேன், நீங்களா உண்டான எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபீல்ல நான் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சது இல்லைங்க. அந்த ஹாப்பினஸ்ங்கிறது நல்லா இருக்குங்க. ஓகேப்பா. நீங்க இந்த ஜர்னி பொறுத்த வரையும் கரெக்டான டைம் வந்தீங்கன்னு தெரிஞ்சு. ஆமாங்க. ஏன்னா அந்த கரெக்டான டைம் வந்ததுனால தான் நீங்க ரீசெண்டா நடுவில் வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் அங்கே சொன்னீங்க, இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை நீங்க ஜர்னியை ஃபாலோ பண்ணதுனால மட்டும் தான் நடந்துச்சு, கரெக்டுங்களா? கரெக்டு தாங்க. பட் அது உங்களோட பர்சனல், நம்ம வந்து இந்த இதில் பேச வேண்டாம். சரிங்க. ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமே வந்து இந்த ஜர்னி தான். ஆமாங்க, அதுதான் முழுக்க உண்மைங்க. ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், இன்கேஸ் இவர் வந்து ஜர்னியை ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தா அந்த விஷயம் லைஃப்ல நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். 1% சான்ஸே இல்லை. நீங்க ஜர்னியை ஃபாலோ பண்ணலன்னா அது நடக்காது. கண்டிப்பா. பட் ஜர்னியை ஃபாலோ பண்ணீங்க, அது இன்னைக்கு ரியல் லைஃப்ல வந்துட்டு சாத்தியமாச்சு. ஆமாங்க. இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து வருங்காலம் 2025 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வருஷமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க இந்த வார்த்தை சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இதேதான் நம்ம 2023ல சொன்னோம் நிறைய பேருக்கு. சரிங்க. அந்த 2024ல, அதாவது 2024ல பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்துருச்சு. அதே வந்து நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க என்கிட்ட ஆல்ரெடி. சரிங்க. ஜர்னியை ஃபாலோ பண்ணா பாசிட்டிவ், ஜர்னியை ஃபாலோ பண்ணலன்னா நெகட்டிவ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்க. ஸோ கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ந்து வந்து ஜர்னியை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த நிறைய பேர்ல சில பேர் தான் வந்து இந்த ஜர்னியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100ல பாதி வந்துட்டு 50 பேர், அந்த 50ல பாதி 25 பேர், அந்த 25லயும் பாதி ரொம்ப 3ல 1 பங்குங்கிறது வந்துட்டு ஒருத்தர் இல்லை 2 பேர் தான்.
சரிங்க 100 பேர்னா ஒருத்தர் இல்ல 2 பேர் அவ்வளோ வச்சுக்கோங்களேன். அப்படியேப்பட்டவங்க தான் ஜர்னிய வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியுமே. சரிங்க அந்த குடுப்பனை இருக்கிற பட்சத்துல அது வந்துட்டு ரியல் லைஃப்ல வந்து சாத்தியமாகும். தொடர்ந்து வந்துட்டு ஃபாலோ பண்ணவும் முடியும். சரிங்க சில பேர்ல என்கிட்ட டைரக்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ஜர்னிய ஃபாலோ பண்ணவே முடியல சார்ன்னுவாங்க. சரிங்க ஏன்னா அதுக்கான பதிலங்கிறது நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அது ஏத்துக்காத மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமாங்கண்ணா. சரிங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கண்ணா. ஆனா இது இன்னொரு விஷயம்னா, ம். ஆனா அதாவது இந்த பதட்டம் படபடப்புங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. ம். அந்த இப்போ வந்து அந்த இது அவ்வளோக்கு இல்லைங்க. நார்மலா யார்கிட்டயாவது திடீர்னு நமக்கு மேல உள்ளவங்க ஒரு கேள்வி கேட்டாவோ, அந்த ம். இடத்துல நம்ம கொஞ்சம் பதட்டமா பேசுறது இயல்புதாங்க. ம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எல்லா இடத்துலயுமே இருந்ததுங்க. ம். ஆனா இப்போ வந்து அப்படி இல்லைங்க. நான் எப்பவும் போல நார்மலா இருக்கிறேங்கண்ணா. ம். ஆமாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னா, நான் இதுக்கு மேலயும் எனக்கு வந்து லைஃப்ல எதுவுமே நடக்கிறது நல்லதா தான் நடக்கும். ஆனா அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு கொஞ்சம் பொறுமையும் நம்பிக்கையும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தாட்ல தான் நான் இருக்கிறேங்க. ம். நமக்கு எதுவுமே எடுத்த உடனே கிடைச்சிருச்சுன்னா நமக்கு லைஃப் சீக்கிரம் முடிஞ்சிரும்லண்ணா. கண்டிப்பா. அதோட அருமை அதனால தெரியாம போயிரும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ம். கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை. நான் உண்மையாலுமே இன்னைக்கு ஒரு வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டாதான் அதுக்குண்டான சம்பளம் நமக்கு கிடைக்குங்க. அதை செலவு பண்ணா ஒரு மன திருப்திங்கிறது கிடைக்கும். ம். நமக்கு எடுத்த உடனே கடவுள் கையில வந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 2 நாள்ல முடிச்சுட்டு மறுபடியும் ஃபிளாட் ஆயிரும் இல்லைங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ம். அதனால ரொம்ப நன்றிங்க. சரி ஓகேப்பா. சரி தேங்க்யூ ஸோ மச்ப்பா. தேங்க்யூண்ணா.